அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் முதல் பாடத்தோட இரண்டாவது அப்ஜெக்டிவ்ஸை சால்வ் பண்ண போகிறோம். கேள்வியில் ஏ, பி, சி 3 செட்டு கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். நான் என் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இதை கண்டுபிடிச்சாலே போதும். இந்த இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, போன கணக்கில் பயன்படுத்தின என் ஆஃப் ஏ கிராஸ் பியோட ஹிண்ட்டு யூஸ் பண்ணுறேன். என் ஆஃப் ஏ கிராஸ் பின்றது என் ஆஃப் ஏவையும் என் ஆஃப் பியும் மல்டிபிள் பண்ணால் போதும். இங்கே ஏக்கு பதிலாக ஏ யூனியன் சின்ற செட் இருக்குது. அப்போ இந்த பக்கம் ஏக்கு பதிலாக ஏ யூனியன் சி செட்டு எடுத்துக்கலாம். இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் சி நான் கண்டுபிடிக்கணும்னா ஏ யூனியன் சி தெரிஞ்சிருந்தால் தான் முடியும். இப்போ ஏ யூனியன் சி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் எழுதணும், சியில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் எழுதணும், அந்த எலமெண்ட் வரக்கூடாது. இங்கே கியூ வந்து சிலையும் இருக்குது, கியூலையும் இருக்குது. அந்த எலமெண்ட் வரக்கூடாதனால இங்கே ஒரு தடவை எழுதினா போதும். இப்போ இதில் உள்ள எலமெண்ட் வந்து 6, இதில் உள்ள எலமெண்ட் 2. இப்போ ஏ யூனியன் சி வந்து 6, என் ஆஃப் பி வந்து 2, மொத்தம் 12. இப்போ விடை வந்து எங்கே இருக்குன்னா சியில் இருக்குது. சி தான் விடை. நன்றி.